அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது அமலா ராஜேந்திரன். சென்ற வாரம் நடந்த முக்கிய நிகழ்வுகளை அலச இருக்கிறோம். இன்று அலசப்பட இருக்கும் செய்திகளின் சுருக்கத்தை இப்போது பார்ப்போம். தமிழ் மாநில காங்கிரசின் 2ஆம் அத்தியாயம், தனி கட்சி அரசியல் எடுபடுமா? தலைவர் பதவியேற்க ராகுலுக்கு மீண்டும் அழைப்பு. திக்விஜய் சிங் கருத்துக்கு ஆனந்த் சர்மா கடும் எதிர்ப்பு. பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. உறுப்பினர் எண்ணிக்கையை 10 கோடியாக்க இலக்கு நிர்ணயம். போபால் விஷவாயு வழக்கின் முக்கிய குற்றவாளி ஆண்டர்சன் மறைவு. மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டுமா சுற்றுச்சூழல் சட்டங்கள்? இளம் பெண் பற்றி சமூக வலைதளங்கள் அவதூறு. கடும் நடவடிக்கை எடுக்க சென்னை கமிஷனர் உத்தரவு. வணிக வளாகங்களில் அதிகரிக்கும் பார்க்கிங் கட்டணம் முறைப்படுத்துமா மாநகராட்சி? கிரிக்கெட் தொடர் ரத்து விவகாரம். மேற்கிந்திய தீவுகளிடம் 250 கோடி இழப்பீடு கோரியது பிசிசிஐ. நாம் பார்த்த செய்தி சுருக்கத்தை விரிவாக அலச காத்திருக்கிறார்கள் கார்த்திகை செல்வன் மற்றும் லட்சுமி சுப்பிரமணியன். நன்றி அமலா. லக்ஷ்மி, இன்னைக்கு செய்திகளில் பெரும்பாலும் முதன்மை செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, அது தமிழ் ஊடகங்களாகட்டும் அல்லது ஆங்கில பத்திரிகைகளாகட்டும், எல்லாத்துலேயுமே குறிப்பாக இடம்பெற்றிருப்பது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் உருவாகுமா, தமிழ் மாநில காங்கிரஸ் வெர்ஷன் 2 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறது தான். நேற்றைக்கு ஒரு நாளில் வந்து பல மாற்றங்களை சந்தித்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அதற்கு முந்தைய தினத்திலிருந்தே இதுக்கான பிரச்சனை, ஞானதேசிகன் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்த பிறகு நேற்றைய நிகழ்வுகள் கிட்டத்தட்ட அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களே எதிர்பாராத ஒரு விஷயம். ஏன்னா இந்த உடனடியாக மாநில காங்கிரஸுக்கு இன்னொருவரை தலைவராக போடுவது வந்து கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் அதிரடியாக EVKS இளங்கோவனை புதிய தலைவராக நியமனம் செய்தது மத்திய காங்கிரஸ். அதன் தொடர்ச்சியாக உடனடியாக அதற்கு அதிருப்தி தெரிவித்து வாசன் வெளிப்படையாக கிட்டத்தட்ட வந்து அவர் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்குவதற்கான எல்லா விதமான சமிக்கைகளையும் நேற்று கொடுத்துருக்கிறாரு. இது தொடர்பாக நிறைய விவாதங்களும் எழுப்பப்பட்டிருக்கிறது இப்போது அரசியல் களத்தில். இது எவ்வளவு தூரம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸினுடைய பயணம் என்னவாக இருக்க போகிறது. இன்றைக்கி வந்து EVKS இளங்கோவன் முறைப்படி பதவியேற்க இருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மீண்டும் 2வது முறையாக பதவியேற்கிறார். இதை தொடர்ந்து இன்றையும் நாளையும் கூட இதுதான் பிரதான செய்திகளாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. ஆமாம், இப்போ வாசனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிறது அவருக்கு இன்னொரு லீவரேஜை கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் 96 மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கின போது என்ன அரசியல் சூழல் இருந்ததோ அந்த அரசியல் சூழல் இப்போ இல்லை. அப்போ அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தது. இன்றைக்கு அதுவும் இல்லை. 2வது எதிர்க்கட்சிகள் எல்லாம் அப்போ இருந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப வீக்காக இருக்காங்க. இன்னொரு பிரச்சனை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கி மூப்பனாருக்கு இருந்த அந்த அவ்வளோ பெரிய காடர் ஃபாலோயிங்கும் ஃபேன் ஃபாலோயிங்கும் இன்றைக்கி வந்து வாசனுக்கு இல்லை. ஏன்னா இவர் இந்த 10 ஆண்டு காலத்தில் நேரடியாக ஒரு தேர்தலை கூட இவர் வந்து சந்திக்கலை. களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து ஒரு தேர்தலில் கூட போட்டியிடலை. 2 முறையுமே ராஜ்யசபா மூலமாக தான் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த வீக்னஸ் எல்லாம் இருக்கும்போது அவருடைய கட்சி ஒரு தனி கட்சி தொடங்கினா மீண்டும் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாருங்கிறது சந்தேகத்துக்குள்ளான ஒரு விஷயம்தான். நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒத்துக்க முடியும். என்னென்னா மூப்பனாரோடு சென்ற அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த போது இருந்த பின்னணி, அவருக்கான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக அல்லது மக்கள் தலைவராக இருக்கப்பட்டவர் மூப்பனார். அதோடு சேர்ந்து அப்போ பெரிய தலைவர்கள் எல்லாம் அவரோட போனாங்க. ப. சிதம்பரம், ஜெயந்தி நடராஜன், பீட்டர் அல்ஃபோன்ஸ் அப்படின்னு பல காங்கிரஸ் தலைவர்கள் அவரோட இருந்தபோது நிறைய ஃபேஸஸ் இருந்தாங்க. அதில் பாதி பேருக்கும் மேலே இப்போ வந்து வாசனோட போகிறதுல இல்லை. இப்போதைய சூழலில் வாசனோடு ஞானதேசிகன், ஞானசேகரன் எம்எல்ஏ, இவர் ஜெயமாறன் இப்படியானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து கவனத்தில் ஏற்கத்தான் வேண்டும். இன்னமும் கூட காங்கிரஸில், இப்போதைய காங்கிரஸில் இருக்கிறதுல 50% மேலான தொண்டர் பலமும் நிர்வாகிகளுடைய ஆதரவும் பெற்றவர் வாசன் தான் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தேசிய அளவுலையும் ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக போது இயல்பிலேயே வந்து நிறைய இடங்களில் அதுக்கான தேர்தலையே சந்திக்காத தலைவர்களை பார்த்தது தான் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட இந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் நிறைய தலைவர்கள், யாரையெல்லாம் தலைவர்களாக காங்கிரஸ் கட்சி உருவாக்கினதாக சொன்னதோ தேசிய காங்கிரஸ்,
ப. சிதம்பரம், ஜெயந்தி நடராஜன், வாசன் உள்ளிட்ட எல்லோருமே தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க. தேர்தலில் பங்கெடுக்க வேணாங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ஏன்னா இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சிங்கிறது வந்து முன்னதாகவே, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி காங்கிரஸ் மூடுங்கிறது பெருசாக இருந்தபோது இந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. நேஷனலாகவும் மனிஷ் திவாரி உள்ளிட்டவர்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்புன்னு எடுத்தாங்க. இப்போ தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற படு வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இந்த ஒரு முடிவை நோக்கி வாசனை தள்ளி இருக்குது. அடுத்ததாக வாசனுக்கும் ராகுலுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகரிச்சிருச்சு. சோனியா காந்தி தலைமையில் இருந்த வரைக்கும், இப்போதும் தலைவராக சோனியா இருந்தாலும் அதிகாரமிக்கவராக ராகுல் மாறிய பிறகு ராகுல் காந்தியோடு வாசன் அணியினருக்கு, குறிப்பாக வாசனுக்கு இருந்த இடைவெளிங்கிறது ரொம்ப நீண்டதாக ஆயிடுச்சு. இனிமேல் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது ஒரு கேள்விக்குரியதாயிடுச்சு. வாசனுக்கு வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸில் இருக்கும்போது அண்ட் நேற்றைய அந்த டெவலப்மெண்ட்டும் கூட கிட்டத்தட்ட ஒரு செக் பாயிண்டாக தான் பார்க்கப்பட்டது. EVKSனுடைய நியமனம் அப்படிங்கிறது வந்து வாசனுடைய அடுத்த கட்டம், வாசனோட ஆரம்ப கட்டத்தில் வாசனோட ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 மாதங்கள் அவர் வந்து சுற்றுப்பயணம்லாம் போய் அதுக்கான ஆதரவை திரட்டின பிறகு ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னாங்க. இது ஒரு ஆச்சரியமான முடிவுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே இதை ஆரம்பிச்சார். ஆனால் இப்போது அவர் வந்து இந்த முடிவை உடனடியாக எடுக்க வேண்டிய நிலைமையை அவங்களுடைய நேஷனல் லீடர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தேசிய அளவுலையும் காங்கிரஸினுடைய செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சரிந்து போயிருக்கு. இப்போ வந்து இதே மாதிரி இப்போ ராகுலுக்கு திரும்பவும் அழைப்பு கொடுத்துருக்காரு திக்விஜய் சிங். எப்படி ஆனந்த் சர்மா இப்போ அது திரும்பவும் மறுப்பு, இது வந்து தொடர்ந்து இது வந்து விவாதத்துக்குள்ளாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ரெண்டாவது, ராகுலுக்கு அந்த லீடர்ஷிப்பை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சவரா, அவர் கட்சியை வந்து வழிநடத்தி செல்ல முடியுமா அப்படின்ற சந்தேகங்களும் பெரிய அளவில் காங்கிரஸ்க்குள்ளாகவே எழுப்பப்பட்டுக்கிட்டே வருது. ஆமாம், பொதுவாக வந்து காங்கிரஸ்ன்னு இல்லை, தேசிய கட்சிகள் மாநில தலைமைகளை அணுகிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது வந்து விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸில் அது பெரும்பாலும் மாநில நலன்களை பெருசாக கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்போவுமே இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னா அதுக்கான எல்லா முன்முயற்சிகளும் எடுப்பாங்க. பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு எவ்வளவெல்லாம் அவங்க வந்து ஒரு அணி அமைக்கிறதாகட்டும் அல்லது அதுக்கான வேட்பாளர் தேர்வாகட்டும் எல்லாத்துலேயும் அவங்க செலுத்துகின்ற கவனம்ங்கிறது சட்டமன்ற தேர்தலில் ரிலேட்டிவ்லி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டெல்லியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்ப்பேன், மாநிலத்தில் நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற ஒரு போக்கு தான் இருக்கும். அதுதான் வந்து இவங்க வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. மாநிலத்திலேருந்து நாங்கள் வைக்கின்ற எந்த முடிவுகளையும் தேசிய தலைமை வந்து அனுசரித்து போகிறதில்ல. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் அப்படி இருந்ததுன்னா, இவர் வாசனே கூட அது வந்து அவர் ஏற்கனவே களத்தை தயார் பண்ணுறதுக்கு சொன்னாரான்னு தெரியாது. ஆனால் கடைசி காலகட்டங்களில் அவர் மத்திய அமைச்சராக இருந்த கடைசி காலகட்டங்களில் ஈழப் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகளில் வந்து வெளிப்படையாக மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார். ஜெயந்தி நடராஜனும் ஒரு அளவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து ஆட்சியில், ஆனால் என்ன பிரச்சனைனா, இவர் வந்து அவருடைய இந்த குரல் கொடுத்தது என்பது அரசியல் ரீதியாக ஒரு நீண்டகால திட்டத்தோடு அவர் இந்த இதுக்காக வாய்ஸ் கொடுத்தாரா அல்லது உண்மையாக அவருக்கு அதில் வந்து இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது இந்த பிரச்சனைகளில். ஆனால் அவருடைய கடந்த 10 ஆண்டுகள் இது ஒரு நீண்டகால பிரச்சனை. ஆனால் இதுக்காக அவருடைய குரல் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் தான் ஒழிக்க ஆரம்பிச்சது. அப்போ அவருடைய அரசியலுக்கான ஒரு விஷயமாக இது ஒரு முன் தயாரிப்பாக அவர் எடுத்துக்கிட்டு வந்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்போ இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகும் பட்சத்தில் நாளைக்கு அவர் அறிவிக்க இருக்கிறார் தன்னுடைய உறுதியான முடிவை. ஆனால் இதுவரைக்கும் அவர் கொடுத்துட்டு இருக்கிற ஹிண்ட்ஸ் எல்லாமே நேற்றுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் கூட ரூல் அவுட் பண்ணலை. தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுமானா அதை வந்து ரூல் அவுட் பண்ணலை. அப்போ நாளைய அவருடைய அந்த அறிவிப்புங்கிறது கிட்டத்தட்ட வந்து அதுக்கான உருவாக்கமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் யாரோட கூட்டணி சேரும்? இன்றைக்கி சூழல் மாறி இருக்குது. அதுவும் கூட அவருக்கு களத்துக்கு ஒரு 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 முக்கியமானது. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் காங்கிரஸ் இருந்துட்டுருக்கு. 20% இருந்தப்போ மூப்பனார் வந்து தமாகவை ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு வந்து கடைசியாக அவங்க கிடைச்சது 4% 2014 பாராளுமன்ற தேர்தலில். அப்போ அதிலிருந்து ஒரு ஷேரை தான் பிரிச்சுட்டு வாசன் வர போகிறார். அப்போ அதில் எவ்வளோ அவருக்கான பர்சன்டேஜ் இருக்குங்கிற கேள்வியும் இருக்குது. இல்லை, இதில் இப்போ இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது. பாரதிய ஜனதா கட்சியினோட வாசன் ஒருவேளை தனி கட்சி துவங்கினால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அதுக்கான சமிக்கைகளும் வெளியாக இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணனுடன் வாசன் பேசியதாகவும் தகவல் வந்திருக்கு. ஆமாம், நிறைய இன்னும் 2 நாட்களில் வந்து காங்கிரஸ் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நம்ம ஆண்டர்சனுடைய மறைவுங்கிறது போபால் விஷவாயு தாக்குதலில் முக்கிய குற்றவாளியான ஆண்டர்சன் வந்து மறைந்திருக்கார் நேற்று. அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை நம்ம வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவசியம். இப்போது ஆண்டர்சன் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
போபால் விஷவாயு கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளியான அமெரிக்க தொழிலதிபர் வாரன் ஆண்டர்சன் தனது குற்றத்திற்கான விசாரணையை சந்திக்காமலேயே அமெரிக்காவில் வாழ்ந்து இறந்துவிட்டார். அவருக்கு வயது 92. 1984 டிசம்பர் 2ஆம் தேதி அன்று நடு இரவில் அந்த கோரச் சம்பவம் நடந்தது. போபாலில் உள்ள யூனியன் கார்பைட் தொழிற்சாலையிலிருந்து கசிந்த விஷவாயு காற்றில் கலந்தது. இந்த விபத்தில் 3787 பேர் உயிரிழந்ததாக மத்திய பிரதேச அரசு கூறியது. உண்மையில் 10,000 பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் என அதிகாரப்பூர்வமற்ற தகவல் ஒன்று தெரிவித்தது. விஷவாயு பாதிப்பில் சுமார் 50 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் பலர் உயிரிழந்தனர். சிறுநீரக கோளாறு, புற்றுநோய் என பலரும் பல்வேறு உடல்நல பாதிப்புக்கு உள்ளாயினர். சம்பவம் நடந்த 4வது நாளில் ஆண்டர்சன் போபால் சென்றார். அங்கு அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளிவந்த அவர் அமெரிக்கா சென்றார். அதன் பின்னர் அவர் விசாரணைக்கு வரவே இல்லை. அவரை தேடப்படும் குற்றவாளியாக, தப்பிச் சென்ற குற்றவாளியாக அறிவித்த இந்திய அரசு அமெரிக்காவிடம் பலமுறை கோரிக்கை வைத்தது. ஆனால் அவரை அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பவே இல்லை. 36 நாடுகளில் இருந்த யூனியன் கார்பைட் நிறுவனத்தின் சுமார் 700 தொழிற்சாலைகளுக்கு தலைவராக இருந்தவர் ஆண்டர்சன். 1986 தனது 65வது வயதில் ஓய்வு பெற்ற ஆண்டர்சன் தனது கடைசி காலத்தை மிகவும் அமைதியாக மனைவியோடு கழித்துக் கொண்டிருந்தார். சமீபத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இருக்கும் வெரோ பீச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். அவரது மரணச் செய்தியை அவரது குடும்பத்தார் வெளியில் சொல்லாமல் மறைத்து வந்த நிலையில் பொது ஆவணங்களில் இருந்து ஆண்டர்சன் இறந்த செய்தி தற்போது வெளியே வந்துள்ளது. போபால் விஷவாயு கசிவு வழக்கில் ஆண்டர்சன் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். ஆண்டர்சன் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு இயற்கை, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிக் வேஸ்ட், அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகள், இது எல்லாத்தையும் இதில் சம்மந்தப்பட்டவர்களை வந்து நம்ம இந்தியாவினுடைய சட்டங்களும் சரி, அதாவது என்வாயன்மெண்ட் சம்மந்தப்பட்ட சட்டங்களும் சரி, அதுக்கான அந்த லயபிலிட்டி கிளாஸும் சரி, இத்தனை வருஷங்கள் ஆகியும், இந்த போபால் கேஸ் நடந்து இவ்வளோ வருஷங்கள் ஆகியும் இதை பற்றின ஒரு நமக்கு ஒரு சிந்தனையே இல்லாமல் அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எப்படி இதை கொண்டு போக போகிறோம், இந்த லாஸை வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் இன்னமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த போபால் வழக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. ஆனால் குறைந்தது 5,000 பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லயபிலிட்டி கிளாஸை இன்றைக்கு வரைக்கும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. இப்போ வந்து கூடங்குளம் போராட்டக்காரர்கள் கூட கேட்கறது அதுதான். இது லயபிலிட்டி கிளாஸை வந்து நீங்கள் என்ன லயபிலிட்டி கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பீடு எப்படி இருக்கும், அதை நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கிறத அதை தான் அரசாங்கத்தை திரும்ப கேட்குறாங்க. இதை வந்து இன்னமும் கடலூர் சிப்காட் ஆகட்டும், இல்லை இப்போது செய்யூரில் வரப்போகிற பவர் பிளான்ட் ஆகட்டும், எந்த விஷயத்துலையுமே இதை வந்து அரசாங்கம், என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி இதை பற்றி பேசவே இல்லை. நம்ம இந்த வாரம் செய்தி நாயகர் பிரிவில் பார்த்த இந்த ஆண்டர்சன் வந்து போபால் மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்குமே ஒரு வில்லன் தான். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக வந்து இந்திய அரசாங்கம் ஒரு இவ்வளவு பெரிய அநீதி நடந்த இடத்துல இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டது, இறந்தது வந்து அதிகாரப்பூர்வமான இறப்பு எண்ணிக்கைங்கிறது குறைவாக சொன்னாலும் கூட 25,000 பேர் மரணம் மட்டும் இல்லை, தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற அடுத்தடுத்த சந்ததிகளும் கூட இன்னமும் அந்த இதுலேருந்து வெளியில் வரல. அப்படியான ஒரு நிகழ்வில் அவரை வந்து குறைந்தபட்சமாக தண்டிக்க கூட நம்ம வந்து முடியாத ஒரு நிலை தான் இருந்துச்சு. அப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸை நம்ம வந்து இங்கே கொண்டு வரும்போது அவங்களுக்கான லைபிலிட்டிஸுங்கிறத திருப்பி வருது. இதில் வந்து என்ன விதமான சட்டங்களை வந்து நீங்கள் 2010 தான் மத்திய அரசாங்கமே ஒத்துக்குது, காம்பன்சேஷன் நம்ம வந்து அவங்கள்ட்டேருந்து யூனியன் கார்பரேட்லேருந்து வாங்கின காம்பன்சேஷன்றது ரொம்ப குறைவு, இன்னும் அதிகரித்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. நீங்கள் இதில் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டதே கூட கிட்டத்தட்ட 5இல் 1 பகுதிக்கு தான் காம்பன்சேஷன் போய் சேர்ந்துச்சு, மற்றவர்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்டைன்டு ட்ரீட்மெண்ட்டோ, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1969லேருந்து 77 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் கார்பைட்டோட அந்த கேம்பஸ்லேயே கிட்டத்தட்ட 68 ஏக்கரில் வந்து இந்த டாக்ஸிக் வேஸ்டேஜஸ் வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைவுன்றது இன்றைக்கி ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் முழுக்க வாட்டர் கண்டாமினேஷன், அந்த ஏரியாவே முழுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் ஆன மாதிரி ஒரு சூழல்.
சூழல். அப்போ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இங்கே வந்து தொழில் தொடங்க வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன விதமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம். இப்போ நீங்கள் கூடங்குளமில் கேட்குற உதாரணமும் அதே தான். நீங்கள் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து இதை கொண்டு வர போகிறோம், இதனுடைய சுற்றுச்சூழல் சார்பான விஷயங்களில் எவ்வளோ தூரம் நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா இப்போ புதிதாக பதவியேற்றுக்கின்ற மத்திய அரசு நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்லையும் டெவலப்மெண்ட் பாலிசிஸ்லையும் வர்றாங்க. அப்போ இதுக்கான சட்டங்களை வந்து ஓரளவுக்கு தளர்த்துவதற்காக அல்லது இதுக்கான விவாதங்களில் இப்போ இறங்கி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வைக்கின்ற முதல் கோரிக்கை என்னென்னா, நீங்கள் வந்து முதல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ கூடங்குளம்லையும் திருப்பி கூடங்குளம் ஏன் நம்ம பெருசாக சொல்லணும்னா அது உதாரணத்துக்கு நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி ஜப்பானில் வந்து அந்த மக்களுக்கு வந்து டிசாஸ்டர் பற்றின நாலேஜ் அதிகம். அங்கே இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கி வந்து ஒரு எர்த்குவேக்கோ அல்லது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இல்லை திடீர்னு வந்து ஒரு இது வந்து நியூக்ளியர் கசிவு வருதுன்னா அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுங்கிறது தெரியும். ஆனால் இன்றைக்கி கூடங்குளத்துலேயோ மற்ற நியூக்ளியர் பிளான்ட்லேயோ அமைக்கும் போது அங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம எஜுகேட் பண்ணியிருக்கிறோன்றதுலேருந்து பல பிரச்சனைகள் இதில் இருக்குது. சுற்றுச்சூழலை வந்து நம்ம டெவலப்மெண்ட் ஒரு பக்கம், அதை நம்ம எதிர்க்க முடியாது. எந்த ஒரு தேசத்துக்கும் வளர்ச்சி என்பது ரொம்ப அவசியம். ஆனால் அந்த வளர்ச்சி அந்த உள்ளூர் மக்களை எந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த மக்களை பாதிக்காத வகையில் இருக்கணும். அதுதான் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக வைக்கின்ற ஒரு விஷயமும் கூட. இந்த போபால் விஷவாயு சம்பவங்கிறது இது எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாடம் கற்பிட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதுலேருந்து நம்ம எவ்வளோ கற்றுட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாக இருக்குது. 30 ஆண்டுகளுக்கும் பிறகு கூட இவர் ஆண்டர்சன் மறைந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு அவங்களோட பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக தான் அவர் இறந்தார் அப்படிங்கிற விஷயமே செய்தியே வெளியில் வந்திருக்கு. அப்போ நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் இல்லை இந்திய அரசாங்கம் எவ்வளோ தூரம் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. அவர் நீண்ட நாட்கள் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இருந்தது. ஒரு அதுக்கு பிறகு தான் அவர் வந்து நியூயார்க்கில் இந்த இடத்துல இருக்காருங்கிறதையே கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு சூழல். ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஃபியூஜிட்டிவாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்திய அரசாங்கம். இதற்கு மேலே இந்த வழக்கில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்தது. அது ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயம், நம்மளோட சுற்றுச்சூழல் சட்டங்கள், ஃபாரஸ்ட் ஆக்டாக இருக்கட்டும் இல்லை வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. இந்த மறு ஆய்வு வந்து அதுக்கான ஒரு டெட்லைனும் இப்போ செட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 28ஆம் தேதிக்குள்ளே இந்த மறு ஆய்வு நடத்தி முடிக்கப்படணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு சிஸ்டமே வகுக்கப்படலை. நம்ம எப்படி மறு ஆய்வு பண்ண போகிறாங்க, யாரிடம் பேச போகிறாங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் பேச போகிறாங்களா இல்லை மக்கள் மத்தியில் பேச போகிறாங்களா, இது எந்த ஒரு சிஸ்டமும் இல்லாமல் இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுறதுங்கிறது இதுக்கான ஒரு டிஸ்கஷன் வந்து சென்னையில் கூட கடந்த வாரத்தில் நடந்துச்சு கிரீன் ட்ரிபியூனல் சார்பாக இதுக்கான டிஸ்கஷன். ஆனால் இந்த டிஸ்கஷன் எங்கே நடத்துனாங்கன்னா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே ஆக்சஸ் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு அப்போ நடைமுறைக்காக சில விஷயங்களை நம்ம வந்து நடத்திட்டோம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தணும், இதில் இந்த மாதிரி விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு பெயரளவில் நடத்துறதுங்கிறது எந்த விதத்திலையும் பயனளிக்க போகிறது இல்லையா. அது இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு உயிரிழப்புகள் எல்லாத்தையும் சந்தித்த பிறகும் அரசாங்க நடைமுறைகள்ங்கிறது அந்த அளவில் தான் இருக்குது. நாங்கள் பேரளவுக்கு ஒரு பேப்பரில் நாங்கள் இதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து சென்னையில் நடத்தணும், பெங்களூர் நாங்களும் வேலை பார்த்தோம், நாங்களும் இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணோம், மக்களை சந்திச்சோம் அப்படின்ற ஒரு பேரை உண்டாக்குறதுக்காக தான் இது செய்யப்படுது. இந்த விஷயங்களில் வந்து நம்ம எவ்வளோ தூரம், ஏன்னா தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலையும் அவங்க ஆர்வலர்கள் மேலே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு, நீங்கள் ஏன் வந்து ஒரு வளர்ச்சியை தடுக்கிறீங்க, வளர்ச்சியை தடுப்பதே கிடையாது. எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களையும் வரவேற்கிறதுல ஒன்றும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதுக்காக நம்ம எவ்வளோ சலுகைகள் கொடுக்குறோம், மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசுகளும் சரி, ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் நீங்கள் கொடுக்குற சலுகைகள்ங்கிறது வேற இங்கே இருக்கிற உள்ளூர் முதலாளிகள் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். எந்த நாட்டிலையும் அவங்களுக்கு லைபிலிட்டியே இல்லாத ஒரு சூழல் இருக்காது. நீங்கள் செய்கின்ற தவறுகள், இங்கேருந்து வருமானம் பார்க்குறீங்க, இங்கேருந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு க்ரோர்ஸில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, பில்லியன்ஸில் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அதற்கு ஏற்படுகின்ற இழப்புகளுக்கும் அதனால் ஏற்படுகின்ற விபத்துகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க முடியாது. அப்படின்னா மற்ற எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது. அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே வரதுக்கு நிறைய இங்கே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், ஆல் ஆஃப் தி சடன் அடுத்த நாள் காலையில் எழுந்து போயிடலாம், யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது, அப்போ இங்கே இருக்கிற மக்கள், நீங்கள் யாருக்காக வந்து பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் யாரை பற்றி பேசுகிறீங்க, இங்கே இருக்கிற மக்களுக்கான வளர்ச்சியத்துக்கு தானே நாடு பேசுது. அப்போ இந்த மக்களுடைய இது வந்து அவங்களுடைய லைஃப், அதுக்கான ஒரு லைவ்லிஹுட்டுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் சொல்ல மாதிரி சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கு ரொம்ப குறிப்பாக இதுக்கு வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்கிற அத்தாரிட்டிஸ்க்கு ரொம்ப அவசியம். அப்படிங்கிறது தான் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்ற ஒரு தேவையான விஷயமாகவும் இருக்கிறது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பற்றி பேசலாம்.
லக்ஷ்மி, போன வாரத்தில் வந்து ஒரு ரொம்ப குறிப்பான ஒரு செய்திங்கிறது வந்து சமூக வலைத்தளங்களில் என்னதான் நம்ம வந்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சில கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரம் அல்லது சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டிய சுதந்திரம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா நடந்தது. கடந்த வாரத்தில் வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயும் அல்லது ஃபேஸ்புக்கில் நிறைய இடங்களில், ட்விட்டர் உள்ளிட்ட எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்ட ஒரு செய்தி, ஒரு கார்ப்பரேட் கேர்ள் வந்து ஒரு கேஸ் விஷயமா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு இதில் இந்தியன் ஆயிலேருந்து வர்றாங்க, அவங்க வெரிஃபை பண்ண வருவாங்க, உங்களை அங்கே இருக்கிற பெண்களை ஏமாற்றி அங்கே திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களை ஈடுபடுறாங்கன்ற மாதிரி அந்த பெண்ணோட புகைப்படத்தோட ரொம்ப அலாமிங்கான ஒரு மெசேஜ் வந்து பரப்பப்பட்டது. எல்லாருமே வந்து இது வந்து ஒவ்வொருத்தருடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால எல்லாருமே பரப்பவும் செய்தார்கள். ஆனால் அதில் உண்மை நிலை என்னென்னா, அவங்க வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பெண்மணி, ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிற ஒருத்தர். அவரை பற்றி இப்படி ஒரு அவதூறு பரப்பப்பட்டது. அவரும் வந்து அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்காரு. இதையொட்டி நேற்றைக்கு சென்னை போலீஸ் கமிஷனர் அங்கே இருக்கிற சிட்டி போலீஸில் இருக்கிற குறிப்பாக சைபர் கிரைமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, இதை ஃபாலோ பண்ண சொல்லி, இது யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு செய்தி தான். ஆனால் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு செய்கின்ற பல்வேறு விஷயங்களில் ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரை இன்னைக்கு வந்து சைபர் வேர்ல்டில் யாரை வேணுமானாலும் அவதூறு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையும், சைபர் வேர்ல்டில் கிடைக்கிற பல விஷயங்களை சமூக வலைத்தளங்கள் ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறது, யார் வேணுமானாலும் என்ன விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு விதத்தில் ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாக இருக்குதா அப்படின்னு ஒன்றதும். இது ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த சமூக வலைத்தளங்களை தான் கடந்து சில பத்திரிகைகளும் கூட இந்த செய்தியை ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க, எந்த விதமான கிராஸ் செக்கும் பண்ணலை அப்படிங்கிறதும். இன்றைக்கி வந்து இந்த ஜேர்னலிசம் வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களில் இருக்கிற ஒரு சாதாரண காமன் மேன் செய்ததை கூட ஒரு விதத்தில் நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும்னாலும் கூட பத்திரிகைகளே இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சூழலும் கூட ஏற்பட்டது. இது வந்து ரொம்ப ஒரு தவிர்க்க வேண்டிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் மாறிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எந்த விதத்தில் நம்ம வந்து ஏன்னா ஒருத்தருடைய எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும் இந்த விஷயம், ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதும், ஒரு செய்தியை நம்ம பிரசுரிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடியோ தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்களுக்கு உள்ளாகுகின்ற ஒரு செய்தியில் நம்ம எவ்வளோ தூரம் வந்து சீரியஸாக இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பக்கூடிய ஒரு சம்பவமாக இது நடந்திருக்குது. அதாவது இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும், நம்மளோட சைபர் லாஸ் எவ்வளோ வீக்காக இருக்குது. அதாவது சைபர் லாஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற அந்த ஓட்டைகளை வந்து ப்ளக் பண்ணுறதுக்கான ஒரு வழிகளை வந்து இன்னும் நம்மளுடைய நிர்வாக அரசோ இல்லை நம்மளுடைய போலீஸோ இன்னும் அதை செய்யலை. இப்போ நீங்கள் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் போய் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதை எவ்வளோ சீக்கிரம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குள்ளான ஒரு விஷயம்தான். சென்னை ஆகட்டும் இல்லை எந்த மாநிலத்தில் ஆகட்டும், இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். டெக்னிக்கலாக குவாலிஃபைடு பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதே கேள்விக்குறியாக தான் இருக்குது. சைபர் கிரைமில் இன்றைக்கி இப்போ இருக்கின்ற நிறைய காவல்துறையினர் இருக்கவங்களுக்கு போதுமான பயிற்சியும் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து சைபர் கிரைம் தான் ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து மற்ற குற்றங்களை வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சைபர் கிரைம்ங்கிறது வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னலாக மாறிட்டு இருக்கு. இப்போ ISIS மாதிரியான உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. மோடியே சமீபத்தில் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இருக்கிற பெரிய த்ரெட்ன்றது வந்து இன்னைக்கு சைபர் த்ரெட் தான் அப்படிங்கிறது. சைபர் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நம்ம யாரையாவது ஒருத்தர் இழிவுபடுத்தணும்னு நினச்சோன்னா நேரடியாக போய் அடிக்க வேண்டாம். ஃபேஸ்புக்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு வழியில் ஒரு சின்ன கமெண்ட் போட்டு அவங்கள ரொம்ப டெரகேட்டரியாக ஹேண்டில் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. இப்படி ரொம்ப ஈஸியாக இழிவுபடுத்திட முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னிக்கலாக குவாலிஃபைடான ஆட்கள் வந்து இன்னும் நம்மளுடைய இந்த சைபர் கிரைமை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன சம்பவம் வந்து சைபரில் வந்து எவ்வளோ தூரம் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. கோயம்புத்தூரில் தான் நடந்தது. ஒரு செய்தி வந்து ஒரு படமும் செய்தியும் ஃபேஸ்புக்கில் வெளியாகிருக்குது. இந்த அளவுக்கும் கூட மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். காவல்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃபேஸ்புக்கில் இப்படி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு புக் வரதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தவரை கூப்பிட்டு போய் ஃபேஸ்புக் 2 புத்தகம் வாங்கிட்டாயா கடையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆட்களை வச்சுட்டு இருக்கிறோம். இவ்வளோதான். ஏன்னா நம்ம அவங்களை குறை சொல்கிறதுன்னு இல்லை, போன ஜென்ரேஷனில் இருக்கவங்க பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பில் இருக்கும்போது குறைந்தபட்சமாக அப்டேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது, அல்லது அதற்கு உரிய ஆட்களை நியமிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு இன்னொன்று சைபர் லாஸில் இன்றைக்கி வந்து ரொம்ப அவசியமாக நிறைய முன்னேற்றங்கள். ஏன்னா நீங்கள் வந்து டெக்னாலஜி வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி ட்விட்டர் ஹேண்டில்ங்கிறது ரொம்ப பெருசாக எல்லாரும் இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறைந்தபட்சமாக ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ட்விட்டர் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் சந்திருக்கு. திடீர்னு அவங்களோட இது வந்து சர்வர் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. நிறைய பேருடைய அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் ஒரு சூழலும் கூட வந்திருக்குது. மோடி வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு வலைத்தளங்கள் மூலமாகவே இன்றைக்கி அரசாங்கத்தை நடத்தணும், அவங்களுடைய செய்தி தொடர்பு முழுக்கவே வந்து இதன் மூலமாகத்தான் நடந்துட்டுருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏரியாவில் அரசாங்கம், அது குறிப்பாக இந்த சைபர் லா உள்ளிட்ட விஷயங்களில் ரொம்ப இது அரசு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் கூட அல்லது சமூக வலைத்தளங்களில் இயங்கிட்டு இருக்கிற ஆக்டிவிஸ்ட் அல்லது உள்ளிட்ட எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொறுப்புங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதை எந்த அளவுக்கு சுய கட்டுப்பாட்டோடு ஒரு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு விதித்த ஒரு சுதந்திரமாக இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் கூட ஒரு கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சம்பவமாக இது இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த பகுதியில் இப்போ சமூக வலைத்தளங்கள் குறித்து நம்ம பேசுகிறதுனால அது தொடர்பாக நம்ம கடந்த வாரங்களில் வந்துருக்கிற ட்வீட்ஸில் ரொம்ப சிறப்பான ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆன்லைன் அரட்டை பகுதியில் நம்ம வந்து குறிப்பாக சில ட்வீட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ராபர்ட் வதேரா பற்றின ஒரு ட்வீட்டு. ராபர்ட் வதேரா pushes cameraman and gets out of the focus. He is master in that. He single-handedly got Congress out of focus from India. இது நேற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. ஏஎன்ஐயோட பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய லேண்ட் டீல் பற்றின அந்த சர்ச்சையை, அந்த ஸ்கேம் பற்றி கேட்கும்போது அவர் அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் நீ என்ன பைத்தியக்காரத்தனமாக இதெல்லாம் கேட்குறியான்னு சொல்லிட்டு கேமராவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அந்த ஃபோக்கஸ்லேருந்து எழுந்து பாதியில் போயிட்டார். அதை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இது வந்து அவர் ரொம்ப மாஸ்டர். இதில் ஃபோக்கஸ்லேருந்து கேமரா ஃபோக்கஸில் மட்டும் இல்லை, ஆட்சியிலேருந்து காங்கிரஸை வெளியில் தள்ளின ஒருத்தராக இருக்க ராபர்ட் வதேரா அப்படிங்கிற சொல்கிற ஒரு ட்வீட் இது. Maybe it's just a way for Modi to get his ministers fighting fit, considering so many of them have been in and out of hospital. Run for unity. இப்போ வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளை ஒட்டி ரன் ஃபார் யூனிட்டின்றதை வந்து தொடங்கினாங்க. இப்போது இது வந்து ரொம்ப அவசியம் தான் மோடியினுடைய அரசாங்கத்துக்கு. ஏன்னா இப்போ தான் ராஜ்நாத் சிங், ஜெய்ட்லி போன்றவர்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அவருடைய மினிஸ்டர்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு மோடி இந்த மாதிரி ஒரு இதை வந்து தொடங்க வேண்டியது அவசியம்தான் அப்படின்றது சொல்கிற மாதிரியான ஒரு ட்வீட் இது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அஜய் மேக்கனோட இந்த ட்வீட்டும் கூட பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்னர், லெஃப்டினன்ட் கவர்னருடைய சமீபத்திய பிஜேபியை ஆட்சி அமைப்பதற்கான அழைத்ததை தொடர்பான ஒரு ட்வீட். LG did not invite BJP with 32 seats in December 2013. Now invites BJP to form government with 29 seats. Wow, what a logic அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 32 இடங்கள் இருந்தப்பவே நீங்கள் பாஜகவை ஆட்சி அமைக்க அழைக்கல, இப்போ வந்து எண்ணிக்கை குறைந்த பிறகு இப்போ கூப்பிடுறாரு அப்படின்னு இதில் என்ன லாஜிக் இருக்க முடியும்னு அது கேட்டிருக்காரு. என்னென்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு லெப்டினன்ட் கவர்னர் தன்னுடைய போக்கை மாற்றிருக்காரு அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக வைக்கின்ற ஒரு ட்வீட் இது. அடுத்தது இது அபிஜித் மஜும்தார் அப்படிங்கிறவருடைய ஒரு ட்வீட்டு. வாரன் ஆண்டர்சன் பற்றின ட்வீட் இது. வாரன் ஆண்டர்சன்ஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் மஸ்ட் ஹேவ் பீன் தேங்க்யூ டியர் ராஜீவ். அதாவது ராஜீவ்காந்தி காலத்தில் தான் வாரன் ஆண்டர்சன் இங்கேருந்து தப்பித்து சென்றார். பிறகு அவர் மேலே அதாவது போபால் விஷவாயு கசிவு வழக்கில் அவர் ஃபியூஜிட்டிவாக இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. பிறகு அவர் இங்கே திரும்ப வரவே இல்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தன்னுடைய கடைசி காலத்தை வந்து நியூயார்க்லேயே கழிச்சிட்டாரு. அவர் உண்மையிலேயே ராஜீவ்க்கு தேங்க் பண்ணிட்டு தான் அவர் இறந்து போயிருப்பார். இதில் வந்து அதுதான் ஆண்டர்சனோட விஷயத்தோட கேட்கும்போது சமூக வலைத்தளங்களில் நம்ம நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா, சீக்கியர் பிரச்சனைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள்லையும் அமெரிக்க நீதிமன்றங்களுக்கு அப்ரோச் பண்ணவங்க ஆண்டர்சன் பிரச்சனைக்கு ஏன் போகல நம்ம அவர்கள் அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க. இதுவும் வாரன் ஆண்டர்சன் பற்றியது தான். வாரன் ஆண்டர்சன் took his last breath at 92. Can't say the same for thousands of others in Bhopal. 92 வயசு வரைக்கும் அவர் வந்து இருந்து கடைசி மூச்சு விட்டுருக்கிறாரு. ஆனால் இது மாதிரி ஒரு இதை சொல்கிறதுக்கு நம்ம ஆயிரக்கணக்கானவர்களுக்கு போபாலில் வந்து அந்த வாய்ப்போ அல்ல அந்த சூழலோ இல்லை. எல்லாருமே ரொம்ப சீக்கிரம் இறக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இத்தனை ஆண்டு காலம், அதாவது 92 வயது வரைக்கும் எல்லாரும் உயிரோடு இருக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமே அவங்க உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே சூழலை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து இது நம்முடைய திமுக தலைவர் கருணாநிதியினுடைய ஒரு ட்வீட் இது. அறிக்கை விடுவதை 75 ஆண்டுகளாக நிறுத்தவில்லை என்கிற போது இவருடைய
ஆணைக்கு கட்டுப்பட்டா நிறுத்திவிடப் போகிறேன். அதாவது போன வாரத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் கலைஞருடைய அறிக்கையை பற்றி விமர்சனம் பண்ணதுக்காக இப்போ 75 வருஷமாக நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ இதுக்காகவா இவர் சொல்கிறதுக்காகவா நான் வந்து நிறுத்திட போகிறேன் அப்படின்னு. இதில் டைமிங் பஞ்ச் கொடுக்கறதுல திரு கருணாநிதி வந்து எப்போவுமே இதாக இருப்பார். ட்விட்டர்லேயும் அவர் வந்து 90 வயசுக்கு பிறகு ட்விட்டர்லேயும் ஆக்டிவாக இருக்கார் அப்படிங்கிறத இதில் வந்து குறிப்பாக பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சையத் அஹ்மத் புகாரி ஷுட் நாட் ஹேவ் எக்ஸ்டெண்டட் த ஆல் இண்டியா இன்வைட் பட் ஷோர்லி ஹீ இஸ் ஃப்ரீ நாட் டு இன்வைட் நரேந்திர மோடி, இட் இஸ் ஹிஸ் ஃபங்க்ஷன். சையத் புகாரியோட அந்த இன்விடேஷன் டு ஆல் அதர்ஸ் எக்ஸப்ட் நரேந்திர மோடிங்கிறது வந்து ஒரு சர்ச்சையாகவே பார்க்கப்பட்டது. அதில் இவரோட பவன் கேரான்றவரோட ஒப்பீனியன், இது அவரோட தனிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு யாரை அழைக்கணும் அழைக்கக்கூடாதுங்கிறது அவர் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் அது. அடுத்தது இது கருப்பு பணம் தொடர்பான ஒரு ட்வீட். தே ஆர் கோயிங் டு ஓப்பன் தி லிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் மெட்ரோன் ரிட்டன் 300 டைம்ஸ். அதாவது வழக்கமாக மோடி வந்து அவர் ஒவ்வொரு ஸ்பீச் தொடங்கும் போதும் பாயோ பெஹனோ மித்ரோ அப்படின்னு தான் சொல்லுவார். அதில் வந்து உங்களுடைய நண்பர்களுடைய பெயரே வந்து 300 முறை எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிஜேபி தொடர்பானவர்களோ அல்லது பிஜேபிக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் பிளாக் மணி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து கருப்பு பணம் தொடர்பான ஒரு ட்வீட் தான். ஜஸ்ட் ஒன் கிளாரிஃபிகேஷன், will I have to pay tax on 15 lakhs which Modi will deposit in my bank account? இது என்னென்னா, மோடி வந்து பிரச்சாரத்தில் சொன்னது நாங்கள் வந்து கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருத்தருடைய தனிநபருக்கும் 15 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. அதுதான் வந்து வினோத் மேத்தா, இது வந்து ஆக்சுவலாக அவரோட வினோத் மேத்தாவோட ஒரிஜினல் அக்கௌண்ட் கிடையாது, ட்ரங்க் வினோத் மேத்தான்னு அவரை கிண்டல் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டு. அதுலேருந்து கேட்குறாங்க, அப்போ நாங்கள் 15 லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணுமா மோடி அவர்களே அப்படிங்கிற கேட்குற ஒரு ட்வீட் இது. இதுவும் மீண்டும் கருப்பு பணம் தொடர்பான ஒரு ட்வீட்டு. சித்தார்த் மசூம்தார் அப்படின்றவருடைய ட்வீட். கவர்மெண்ட் கிவ்ஸ் லிஸ்ட் டு எஸ்சி, தென் எஸ்சி கிவ்ஸ் இட் டு எஸ்ஐடி, நவ் எஸ்ஐடி வில் ரிசீவ் த லிஸ்ட் விச் தே ஆல்ரெடி ஹேவ். ஏதாவது நம்மளுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சுமத்திக்கிட்டே அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறத வந்து கேலி பண்ணக்கூடிய ஒரு ட்வீட் இது. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட வந்து கவர்மெண்ட் வந்து பிளாக் மணி ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை திரும்பவும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட கொடுப்பாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மீண்டும் எஸ்சி சுப்ரீம் கோர்ட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு ட்வீட் இது. சமூக வலைத்தளங்களில் வந்து ஷார்ப் கிரிட்டிசிசம் அல்லது சர்க்காசம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். அந்த ட்விட்டர்ஸ் வந்து சமீப காலமாக ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி நிறைய விஷயங்களை அழகாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயமா மாறிட்டு இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சென்னை வணிக வளாகங்களில் அதிகப்படியான பார்க்கிங் கட்டணம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். கார்த்திக், இன்னொரு ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மால்ஸில் வந்து பார்க்கிங்க்கு வாங்கப்படுற சார்ஜஸ், அதாவது நம்ம வண்டியை கொண்டு போய் நிறுத்தினோம்னா நம்ம வண்டிக்கான விலையா இல்லை நம்ம வண்டி பாதுகாப்புக்கான விலையா அப்படிங்கிறதே தெரியல. 120 ரூபாயிலேருந்து 3 மணி நேரத்துக்கு 200 ரூபா வரைக்கும் போயிடுது. கார் பார்க்கிங் அப்படின்னா சினிமாவுக்கு நம்ம கொடுக்குற டிக்கெட் சார்ஜஸே 120 ரூபா தான் இருக்கும். ஆனால் கார் பார்க்கிங்க்கு 200 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். வழக்கமாக தமிழில் ஒரு சொல்லாளர் உண்டு, சுண்டக்கா காப்பனம் சமக்கூலி முக்காப்பனம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதே இல்லாமல் ஒரு இப்படி ஃப்ளீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் விட்டுருச்சுது. ஆமாம், இது இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தனியார் இந்த வணிக வளாகங்களுக்கு அவங்களுக்கான ரைட்ஸ் உண்டு. எவ்வளோ அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் சட்ட ரீதியாக அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி வந்து கார்ப்பரேஷன்லேருந்து வசூலிக்கப்படுகின்ற பார்க்கிங் கட்டணம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை எக்மோ ஸ்டேஷனாக இருக்கலாம், அதிகபட்சமாக 5 ரூபாய் அளவில் தான் இருக்கும் 2 வீலர்ஸ்க்கானது. ஆனால் இன்றைக்கி வந்து வணிக வளாகங்களில் பெரும்பாலும் ஒரு மணி நேரத்துக்கு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக சமீபத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாலில் வந்து நம்ம நண்பரோட போகும்போது 2 பேர் தானே போகிறோம், காரில் போகிறத விட 2 வீலரில் போனோம், நம்ம பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கும், இதுக்காக நம்ம ஏன் செலவு பண்ணோம், காரில் வந்து பார்க்கிங்கான காசு அதிகமாக இருக்குமேன்னு சொல்லி அவர் ரொம்ப திறமையாக திட்டமிட்டு நம்ம வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் போனாங்க. அங்கே போனதுக்கு பிறகு தான் பார்க்குறாங்க, காருக்கு வந்து 30 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு, 2 வீலருக்கு 50 ரூபாய். ஒரு படத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திரைப்படத்துக்கான டிக்கெட்டே 120 ரூபாய். ஆனால் நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது அதுக்கான பார்க்கிங் சார்ஜ் 200 ரூபாய்.
அப்போ இது என்னென்னா மால்களில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் என்ன அவங்க வெளிப்படையாக சொல்கிறது, நாங்கள் வந்து 2 வீலரில் வர்றவங்கள என்கரேஜ் பண்ணுறதில்ல, தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கான பிஸ்னஸ் வந்து 4 வீலர்ஸில் தான் கிடைக்குது, அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி 2 வீலரில் வர்றவங்களை குறைக்கிறதுக்காகவே அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கிறோங்கிறாங்க. இது வந்து யாரை வாடிக்கையாளர்களாக வச்சுக்கணும் வச்சுக்காதுங்கிறதுல அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு திணிக்க முடியாது. இங்கே வந்து ஒரு எல்லாருக்குமான ஏன்னா இது ஓப்பன் டு ஆல்னு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, செலக்டட் க்ரௌடுக்குன்னு வைக்கிறது இல்லை. இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைனா மாநகராட்சி வந்து ஏற்கனவே இதுக்கான ஒரு முயற்சி எடுத்தது. பார்க்கிங் கட்டணம் இவ்வளோ தான் வசூலிக்கணும், அதுக்கான ஒரு சட்ட நடைமுறைகள் கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அது நடைபெறவே இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்போ எந்த ஒரு சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளும் இல்லாததுனால நீங்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு சுரண்டல் தான் பார்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் வந்து ஒரு பார்க்கிங் கட்டணம் மூலமாகவே இவ்வளவு தூரம் நீங்கள் சுரண்ட முடியும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இடங்களில் மாநகராட்சிக்கு இடங்கள்லையோ அல்லது சாலைகளையோ வந்து இன்றைக்கி ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க பார்க்கிங்காக. நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்தோம்னா சிட்டியில் அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற இடங்களை தங்களுக்கான பார்க்கிங் ஏரியா மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு சொந்தமான இடமாவே மாற்றி அதுக்கு பார்க்கிங் வாங்குகிற நிலைமையெல்லாம் கூட இன்றைக்கி மாறி இருக்குது. இது வந்து ஒன்று வந்து டிராஃபிக்கை ஜாம் பண்ணுறது ஒரு பகுதி. இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்க போகிறது இன்னொரு விஷயம் என்னென்னா, பார்க்கிங் மாலுக்கு எதிரில் ப்ரைவேட் பார்க்கிங்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து 200 ரூபாய் கொடுத்து போக முடியாது, ப்ரைவேட் பார்க்கிங் நான் போகிறேன்னு சொல்லி. இதுக்கு எந்த விதத்தில் அவங்க வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு விபத்து நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க? ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் போடுறாங்க, இதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தெரியலாம், ஆனால் அனைத்து பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, குறிப்பாக நடுத்தர மக்களை அல்லது அதுக்கும் கீழாக இருக்கிறவங்களை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதில் மாநகராட்சி தீவிரமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டுட்டே இருக்குது. இதுக்கு சட்ட ரீதியாக இதை வந்து முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்குது பொதுமக்கள் மத்தியிலிருந்து. ஆமாம், இது பார்க்கிங்கை பற்றி நம்ம இப்போ பேசணும். அடுத்தது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்ரீலங்காவோட இன்றைக்கி அந்த மேட்ச் தொடங்க இருக்குது. இப்போ வேர்ல்ட் கப் அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்கான ஒரு ப்ரிலூடாக இது வந்து பார்க்கப்படுது. ஸ்ரீலங்காவோட விளையாடும் போது இந்தியன் டீம் வந்து தங்களை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லா யுக்திகளையும் கற்றுக்குவாங்க அப்படின்னு. அதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த முறை வந்து தோனி இல்லை கேப்டன், கோலி தலைமையில் அணி வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கன் டீமை வந்து சந்திக்க போகிறாங்க. கிரிக்கெட்டில் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. 250 கோடி ரூபாய் வந்து மேற்கிந்திய தீவுகள்கிட்டேருந்து நீங்கள் வந்து நம்ம பிசிசிஐ கேட்டிருக்காங்க அந்த தொடர் ரத்துக்காக. இப்படி நிறைய விஷயங்கள் அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பிஜேபியோட மெம்பர்ஷிப் டிரைவும் வந்து ஒரு முக்கியமாக நேற்றுக்கு மோடி அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 10 கோடியை வந்து இலக்காக வச்சிருக்குது. ஒரு மத்திய அரசில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆசைகள் வர்றதுல ஒன்றும் தவறு இல்லை. அவங்க வந்து 4 மடக்காக நம்மளுடைய இலக்கை வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் சர்வே நோக்கி போயிட்டு இருக்கும்போது கட்சியை வந்து வந்து அவங்க இந்தியா முழுக்க விரிவுபடுத்துகிற அவங்களோட திட்டத்தின் ஒரு பகுதியாக இது நேற்றுக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு மோடியோடைய ரேடியோவில் அவருடைய பேச்சு அப்படிங்கிறதும் வந்து பெரிதாக அவர் வந்து ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். அவ்வப்போது நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக உங்களோட பேசுவேன் மக்களோட அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் இருந்தது. ஆனால் அதில் குறிப்பாக ஹிந்தி பேசாத மக்கள்கிட்டேருந்து இருக்கிற மீண்டும் ஒரு கோரிக்கை என்னென்னா, அவர் தொடர்ச்சியாக ஹிந்தியில் மட்டுமே பேசுகிறாரு. அது ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிறவங்கள எப்படி போய் அவங்க ரீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ப்ராபப்ளி தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துல ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டரை கூட வச்சுக்கலாம். ஒரு ஹிந்தி குரலில் பின்னால் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சத்தமாகவே ஒரு தமிழ் குரலில் அவருடைய மொழிபெயர்ப்பை கூட கொடுக்கலாம். இல்லை, எந்த மொழி பேசணுங்கிறது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பாக இருக்கலாம். பிரதமருக்கு வந்து இதுதான் வசதியாக இருக்குதுன்னா அவர் அதில் பேசுறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த மாதிரி முன் தயாரிக்கப்பட்ட ஒரு பேச்சில் கூட அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து போன வாரம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இந்த கேள்வி அவருக்கு முன்னெடுக்கப்பட்டது. ஏன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்க பிஜேபியோட ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. அப்போ நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ்லேருந்து வர்ற பத்திரிகையாளர்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல, குறைஞ்சபட்சம் ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்க அப்படின்றது. அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எதிர்க்கட்சிகள் மத்தியிலையும் அல்லது ஈவன் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து வச்சிருக்க குற்றச்சாட்டும் கூட நீங்கள் வந்து இந்தியை வந்து மறைமுகமாக ஆதரிச்சு நிறைய அதை வளர்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை வந்து ஏன் வந்து இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாக்குள்ளே ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்றதும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது. ஆமாம், பொதுவாக அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஹிந்தி தெரியாத ஜென்ரேஷனே இருந்துட்டாங்க. நம்ம வந்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனை வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த போராட்டம் வந்து ஒரு ஜென்ரேஷன் அப்படியே ஒரு மொழியை கற்றுக்க விடாமல் செய்திருச்சு. எந்த மொழியும் கற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் திணிக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே இருக்கிறவங்க தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிற விஷயமும். நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேச வேண்டியிருக்குது. ஆனால் காலம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது நேரம். வர்ற வாரங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து நாளைக்கு வந்து டிஎம்சி உருவாகிறது,
அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாளைக்கு இருக்கிறது. அது மாதிரி வந்து முட்கல் கமிட்டியோட ரிப்போர்ட்டும் நாளைக்கு வருது. ஐபிஎல் தொடர்பான முட்கல் கமிட்டியோட ரிப்போர்ட் வருது. அதே மாதிரி நாளைக்கு காங்கிரஸில் இன்னொரு டெவலப்மெண்ட்டும் இருக்குது. சிதம்பரம் அவருடைய எழுத்து இயக்கத்தை வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுறாரு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ராஜ்நாத் சிங்கோட இஸ்ரேல் பயணம் அடுத்ததாக வந்து இந்த வாரத்தில் இருக்கிறதுல ஒரு குறிப்பான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இந்த இஸ்ரேல் ஏன்னா பெரும்பாலும் வெளிநாடு பயணம்ங்கிறது வந்து பிரதமருடைய பயணமாகத்தான் இருந்துட்டு இருக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட தனியாக தான் போவாங்க. அந்த மாதிரி சூழலில் உள்துறை அமைச்சருடைய இந்த பயணமும் குறிப்பாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய ஐடி கேஸ் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வர வாரங்களில் செய்திகளில் பிரதானமாக இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரு நிகழ்வாகவும் இது இருந்துட்டு இருக்கு. வரும் வாரங்கள் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளை நம்ம அடுத்த வார இறுதியில் அச்சு அலசல் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.